வணக்கம் நண்பர்களே, பிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது கம்பு கூழ். இது கம்பங்கூழ்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க வெயிலுக்கு ஒரு குளிர்ச்சியை தரும். கம்பு கூழ் எப்படி செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஒரு கப்பு கம்பு எடுத்துக்கோங்க. இதை முதல்ல க்ளீன் பண்ணுங்க. கல் ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். நீங்கள் காலையில் எழுந்திரிக்கும் போது ஊற வச்சிங்கன்னா போதும். ஈவினிங் செய்ய ஈஸியாக இருக்கும். அப்போ தான் மறுநாள் குடிக்க காலையில் குடிக்க கரெக்டாக இருக்கும். கம்பு இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நாம் தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்துருங்க. இது போல் ஒரு வடித்தட்டியை போட்டு தண்ணி மொத்தத்தையும் வடித்து எடுத்துருங்க. தண்ணியோடு நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா அரைப்படாது. மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக நொய் மாதிரி அரைக்கக்கூடாது. நல்லா நைஸாகவே நீங்கள் அரைச்சிருங்க. தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் நைஸாக அரைக்க முடியும். ஒரு கப்பு தண்ணியை கம்போட கரைச்சிக்கிறேன். மீதி 3 கப்பை நாம் கொதிக்க வைக்க போகிறோம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கங்க. கம்பு நீங்கள் போட்ட உடனே கிளறிட்டே இருக்கணும். கையை விட்டுட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். கிளறிக்கிட்டே இருங்க. கிளறின கொஞ்ச நேரத்திலே கம்பு ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்தெல்லாம் இந்த கஞ்சி நமக்கு ரெடி ஆகிடும். ரெடியான கஞ்சி 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது நல்லா திக்காக நமக்கு களி மாதிரி வரும். நம்ம சாம்பார் குழம்பு போட்டு அப்படி கூட சாப்பிடலாம். இல்லை ஓவர் நைட் அப்படியே விட்டிங்கன்னா மறுநாள் அதை கரைச்சி கூழ் மாதிரி குடிக்கலாம். இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி உங்களுக்கு களி மாதிரி எடுத்து காமிக்கிறேன். இதிலே நீங்கள் குழம்பு சாம்பார் போட்டு கூட சாப்பிடலாம். தயிர் சேர்த்துக்கலாம், மோர் சேர்த்துக்கலாம். நான் இந்த டிஷ்ஷில் சேர்க்கறது மோர் தான் சேர்த்துருக்கேன். தயிரை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அந்த மேலே வந்து ஆடையெல்லாம் எடுத்துகிட்டு மோராக சேர்த்துருக்கேன். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கூழ் தொட்டு சாப்பிட பார்த்தீங்கன்னா மாங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகி கலர் மாறினதும் சாம்பார் வெங்காயம் 10, இஞ்சி நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்குங்க. 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸு புளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ இது ஆறுனதும் மிக்சியில் அரைக்கும் போது உப்பும் பெருங்காய பொடியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய துவையலும் கம்பங்கூழும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அது கூட மாங்காயில் பார்த்திங்கன்னா உப்பும் மிளகாய் தூளும் சேர்த்து வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் சுவை. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.